கடலைப்பருப்பு அரிசி பாயசம். இப்போ இந்த கடலைப்பருப்புலாம் நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அதை பாருங்கள், இந்த மாதிரி ரவா பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது அரிசியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் கடலைப்பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ 2 கப் அதில் சேர்த்து 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பாயசம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் அந்த வெல்லத்தை கரைச்சதை சேர்த்துக்கிறேன். வறுத்து போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. இப்போ நான் பாயசத்தில் சேர்த்துக்கிறேன். சூப்பரான சுவையில் கடலைப்பருப்பு அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு நைவேத்தியமாக பண்ணி சாமிக்கு பிரசாதமாக வைங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காய் சூப்பராக இங்கே பாருங்கள், தெரியுதா?